எல்லோருக்கும் வணக்கம். திருமலையப்பனுக்கு சங்காழி கொடுத்த ஸ்ரீ ராமானுஜர். அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சீடர்களுடன் இருந்தார். அப்போது சீடர்கள் சொன்னார்கள், குருவே, ஸ்ரீ வைஷ்ணவ நெறிகளை ஸ்தாபனம் பண்ணி அருளினீர்கள். அதனால் பெருமாளின் திவ்ய தேசங்களை சேவித்து வர எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு ஸ்ரீ ராமானுஜரும் சம்மதித்தார். அவர்கள் அனைவரும் சோழ மண்டலத்திலிருந்து தொடங்கி பாண்டிய மண்டல திவ்ய தேசங்களை சேவித்துவிட்டு அங்கிருந்து மலையாள நாட்டு திவ்ய தேசங்களுக்கு சென்று பின் வட நாட்டிற்கு எழுந்தருளி திருச்சால கிராமம், திருவதரி முதலிய திவ்ய தேசங்களை சேவித்த பின் திருமலைக்கு வந்தார்கள். திருமலையில் எழுந்தருளியிருக்கும் திருமலையப்பனுக்கு ஆழ்வார் சொன்னபடி தாழ்ச்சடை, ஒல்லிய மழுப்படை, நாகாபரணம் போன்ற சிவலட்சணங்களும் சேர்ந்திருந்தபடியால் சைவர்கள் ஸ்ரீனிவாசனை தங்கள் சிவன் என்று வாதாடினார்கள். ஸ்ரீ ராமானுஜர் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. பிறகு சொன்னார், உங்கள் தேவனுக்கு அடையாளமாக திருசூலத்தையும் உடுக்கையையும், எங்கள் பெருமாளுக்கு அடையாளமாக சங்கு சக்கரத்தையும் இந்த தெய்வத்திற்கு முன்னே வைப்போம். எதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த தெய்வமாக கொள்வோம் என்று கூறினார். எல்லோரும் சம்மதித்தார்கள். அதுபோலவே ஆயுதங்களை எம்பெருமான் திருமுன்னே வைத்து கர்ப்ப கிரகத்தில் யாரும் இல்லாதபடியும் புக முடியாதபடியும் நன்கு ஆராய்ந்து கதவை பூட்டிவிட்டார்கள். மறுநாள் விடிந்த பிறகு கதவை திறந்து பார்க்கும்போது எம்பெருமான் சங்கு சக்கரம் கையில் ஏந்தி சேவை சாதித்தார். இதை பார்த்த சைவர்கள் தங்கள் அறியாமைக்கு வருந்தி ஸ்ரீனிவாசனின் புகழை பாடினார்கள். ஸ்ரீ ராமானுஜர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஸ்ரீனிவாசனை வணங்கி நின்றார். திருமலையப்பனுக்கு சங்காழி கொடுத்த ஸ்ரீ ராமானுஜர் என்ற பெயர் அவருக்கு வந்தது. இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவானிடத்தில் பக்தி செலுத்தும் போது நம்பிக்கை மிக முக்கியம். அதைதான் ஸ்ரீ ராமானுஜர் நம்பிக்கையுடன் செய்தார். அதை பகவானும் நிறைவேற்றி வைத்தார். அதனால் நாமும் தினம்தோறும் நம்பிக்கையுடன் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.